ஸ்ரீ நாரத புராணம் முதற் பகுதி தோற்றுவாய். 18 புராணங்களில் ஒன்றான நாரத புராணம் 25,000 ஸ்லோகங்கள் கொண்டது. ஒரு சமயம் நாரத முனிவர் சனத்குமாரருக்கு கூறிய நாரத புராணத்தை சூதர் மற்ற முனிவர்களுக்கு கூறலானார். சனத்குமாரர் நாரதரிடம் அவர் திரிலோக சஞ்சாரி என்றும் ஸ்ரீ விஷ்ணு பக்தர் என்றும் கூறி ஸ்ரீ விஷ்ணுவின் மகிமைகளை கூறுமாறும் தியானம் வெற்றி பெற ஆற்ற வேண்டிய வழிமுறைகளையும் கேட்டனர். அப்போது பகவானை தியானித்து நாரத மாமுனிவர் கூறலானார். பரபிரம்மமாகிய பகவான் அயன், அரி, அரண் என்ற 3 வடிவில் முறையே ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய காரியங்களை செய்கிறார். பிரம்மதேவர் என்பது பேரண்டமே என்பர். இறைவனின் பெண் வடிவம் சக்தி. அது வித்யாசக்தி, அவித்யாசக்தி இருவகை. இந்த சக்தியே ஹரியின் ஸ்ரீலக்ஷ்மியும் பிரம்மதேவரின் சரஸ்வதி தேவியும் ஈசனாரின் நாயகி பார்வதி தேவியும் ஆவர். உலகம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களால் ஆனது. இந்த பேரண்டம் 14 உலகங்களை கொண்டது. இந்த பூமி 7 துவீபங்களாக உள்ளது. அவை ஜம்பு துவீபம், பிளக்ஷத்வீபம், சல்மல துவீபம், குசத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், சாகத்வீபம் மற்றும் புஷ்கரத்வீபம். இதில் நாம் இருப்பது ஜம்பு துவீபம். இந்த பூமியில் 7 சமுத்திரங்கள் உள்ளன. அவை லவணம், இக்ஷு, சுள், சர்பத், ததி, நெய், ஜல சமுத்திரங்கள் ஆகும். மேற்கூறிய ஜம்பு துவீபத்தில் பரத கண்டம் உள்ளது. இதுவே நாம் கூறும் பரத கண்டம் என்பர். இதை சுற்றிலும் லவண சமுத்திரம், அதாவது உப்பு நீர்க்கடல் உள்ளது. வடக்கில் இமயமலை தொடர் உள்ளது. இங்கு கர்மங்கள் செய்யப்படுவதால் இது கர்ம கண்டம் எனப்படும். ஒருவர் செய்யும் கர்மா அல்லது காரியம் பலன்களை அளிப்பதால் இது போக பூமி என்றும் அழைக்கப்படும். பலனை எதிர்பாராமல் செய்யப்படும் காரியம் அல்லது கர்மத்தை நிஷ்காம காரியம் என்பர். இதைத்தான் மனிதன் செய்கிறான், இறைவன் முடிக்கிறான் என்பர். இது ஒரு சாத்வீக புராணமாகும். முதற் பகுதி நிறைவடைந்தது.